ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இன்னைக்கு நான் ஸ்வீட்டான ரோஜாப்பூ செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு வாங்க பார்த்துடலாம். இது செய்கிறதுக்கு கட் பண்ண பீட்ரூட்டை கொதிக்கிற தண்ணியில் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் அப்படியே அள்ளி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்ததாக ஒரு பெரிய பவுலில் 2 முட்டை, 1/4 கப் சக்கரை, 1/4 டீஸ்பூன் சால்ட், இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சக்கரை கரைஞ்சதுக்கப்புறம் 1/2 கப் அளவு பால் சேர்த்துக்கிறேன். பாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் கோதுமை மாவு 1 கப் அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம பீட்ரூட் அரைச்சோம்ல, அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்ச மிக்சர் ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கரெக்டாக வச்சு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் வெண்ணெய் மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நான் செய்ய போகிற இந்த ரோஜாப்பூ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்டவ்வில் அகலமான ஒரு பேன் வச்சிருக்கேன். அதில் கொஞ்சமாக கீ தடவிட்டு கல்லை லோ ஃப்ளேமில் வச்சு மாவை ஊற்றி அந்த தோசை கல்லையே 4 சுற்று சுற்றினாக்கா அது சூப்பராக வந்துடும். இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம். ரொம்ப செவக்க விடாமல் திருப்பி போட்டுக்கோங்க. இந்த தோசையை பொறுத்த வரைக்கும் கலர் சேஞ்ச் ஆகாமல் நம்ம செவக்க விட்டுறாமல் இதை எடுத்துடணும் தோசையை. அப்போ தான் வந்து பூவோட கலர் மாறாமல் இருக்கும். இப்போ பாருங்க கரெக்டான அளவுக்கு இந்த மாதிரி தோசையை சுட்டி எடுத்தாச்சு பாருங்க. சுட்ட தோசையை படி மாதிரி ஒன்று எடுக்க வச்சுட்டு இது மேலே பூரணத்தை வைக்கிறேன். பூரணம் வந்து தேங்காய் பூ உடச்ச பொட்டுக்கல்ல, கொஞ்சம் ஏலக்காய், சக்கரை, டுடி ஃபுட்டி இது எல்லாத்தையும் சேர்த்து நடுப்புற வச்சிருக்கேன். வச்சுட்டு நான் வீடியோவில் மடக்கிற மாதிரி அந்த மாதிரி மடக்கி இப்படி திருப்புனா சூப்பராக ரோஜாப்பூ ரெடி ஆயிடுச்சு. ஸ்வீட்டான ரோஜாப்பூ யாருக்கு பிடிக்கும்? பிரியமானவர்களுக்கு கொடுங்க. ஓகே, பாய்.